தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் எப்படி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் எம்ஃபார்ம் முடிச்சு 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. என்னோட சர்டிஃபிகேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷன் பண்ணல. ஸோ பிஃபார்ம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் எம்ஃபார்ம் வந்து ஆட் பண்ணல. அதுக்கான தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டு நேத்தே சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஒரு 6:30 மணி போல இருக்கும் இப்போ. ஸோ கடைய க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இது மட்டும் கொஞ்சம் முடிச்சு தாங்க. என் ஃப்ரெண்டு வேற வரான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி யூஜி இது வேற கொண்டு வந்துட்டேன். சரி எதுக்குமே தேவைப்படுமே அப்படின்ட்டு. பட் நீங்க பிஜிஸ் மட்டும் குடுங்க. மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு எல்லாமே குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 2த்தையுமே செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, தேவையான ஃபைல்ஸ்லாம் அவங்ககிட்ட குடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணி குடுத்துருங்க. உங்களோட மெயில் ஐடிலாம் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு, நீங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ₹350 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கடை வேற ஃபர்ஸ்ட்டே க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வேற பண்ணணும்ல. ஸோ அதனால நீங்க இந்த ரோட்ட கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல ஹைவே அப்படின்னு ஒரு கடை இருக்கும். அங்க வந்துருங்க. அதுவுமே எங்களோட பிரான்ச் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில்லேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா, இந்த 2 கடையுமே இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு இந்த ஹைவே அப்படின்ற கடை. ஸோ நான் என் ஃப்ரெண்ட கால் பண்ணி லொகேஷன் அனுப்பிச்சுட்டேன். இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா, இதுமாரி உங்களுக்கு மெயில் வந்துரும். மெயில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 3 டேஸ்ல வந்து உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அப்பாயின்ட்மென்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங்கே வந்துட்டேன். சரி கூட்டமே இல்ல அப்படின்னு நினச்சு கீழ சுத்திட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் மேல போய் பார்த்தா தான் தெரியுது, இவ்வளோ கூட்டம்லாம் இருக்கு அப்படின்ட்டு. நான் ஒரிஜினல் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஸோ உள்ள வந்து ஒரிஜினல்ஸ் எல்லாமே குடுத்துட்டேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. பேமெண்ட் லிங்க் வரும். அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஸ்கேன் அப்லோட் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரௌசிங் சென்டர் தான் போய் பண்ணணும்ல. நீங்களே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேமெண்ட் லிங்க்குமே வந்துருச்சு. நான் பேவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபே மூலியமாவே பண்ணிட்டேன். ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இதேமாரி ஒரு கவர் குடுத்துட்டு சர்டிஃபிகேட்டுமே கையிலேயே குடுத்துட்டாங்க. ஆன் ஸ்பாட்லயே. ஸோ வாங்கிட்டு நானுமே பார்த்தீங்கன்னா, ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன்.